அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று வியாழன் மாலை வெள்ளி இரவு மக்கமா நகரில் சரியான கூட்டம், மக்களினுடைய அலைமோதல்கள். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனின் அருளால் கஅபாலயத்தில் இத்தனை மக்கள் கூடினாலும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இங்கு கிடையாது. காரணம், இது இறை ஆலயம் என்பதை அது நிரூபணம் செய்யும். அல்லாஹுவினுடைய அருள் அனுதினமும் பூமிக்கு இறங்குகின்ற ஒரு அற்புதமான பூமி தான் கஅபாலயம். அது இறை ஆலயம். அல்லாஹுவினுடைய இந்த இறை ஆலயம் என்பது நிம்மதிக்குரியது, மன அமைதிக்குரியது. லட்சோப லட்ச மக்கள் இங்கு கூடினாலும் எந்த ஒரு இடர்களும் இல்லாமல் ஒரே வார்த்தை தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற முழக்கமும், அதே போன்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவும், அதே போன்று ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையினுடைய நலவையும் மறுமையினுடைய நலவையும் எங்களுக்கு தருவாயாக என்ற ஒற்றை சத்தம் மட்டும்தான் இந்த பூமியில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. சத்திய இஸ்லாத்தின் மிக முக்கியமான இடம் கஅபாலயம். வருகின்ற லட்சோப லட்ச மக்கள் பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்தை சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய ஈருலக தேவையும் நிறைவேற வேண்டும், தங்களுடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும். கண்ணீர் மல்க கோடிக்கணக்கான மக்களினுடைய கண்ணீர் வெள்ளத்தில் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவக்கரைகளுக்கு பாவ பிராச்சித்தம் தேடுகின்ற புண்ணிய பூமி தான் கஅபாலயம். வல்ல நாயன் எல்லா மக்களினுடைய தேவைகளையும் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து வரும் காலங்களில் அவர்களுக்கு பொருத்தமானவர்களாக வல்ல நாயன் எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கஅபாலயத்தினுடைய மக்ரிபு தொழுகைக்கு பிறகு எல்லோரும் தவாஃபிற்காக ரெடியாகின்றார்கள். இதுதான் மத்தாஃபுடைய ஒரு பகுதி. அல்லாஹு அக்பர். இன்று வெள்ளி இரவின் காரணமாக அதிகமான கூட்டம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். புண்ணியம் தேடுகின்ற இந்த புனித பூமிக்கு மக்களின் வருகை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. வல்ல நாயன் எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியத்தை நல்க வேண்டும் என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.